வணக்கம். நாட்டில் ஏதோ ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கப் போகிறதா? நாட்டில் ஜென்சியின் போராட்டம் வெடிக்கப் போகிறதா? எதற்காக அமித்ஷா, மோடி பயந்து போயிருக்கிறார்கள்? எதற்காக டெல்லி போலீஸ் ஆக்ஷனில் இறங்கிவிட்டது? எதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்கேயுமே கூடக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை போட தொடங்கிவிட்டார்கள்? எதற்காக லத்தாக்கில் இன்டர்நெட் இன்னைக்கும் துண்டிக்கப்பட்டுள்ளது? எதற்காக லத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற விட மாட்டேங்கிறார்கள்? இந்த அனைத்தையும் தாண்டி முதல் முறையாக சோனம் வாங்சுக்கின் முதல் தகவல், முதல் ஸ்டேட்மெண்ட் ஜோத்பூர் சிறையிலிருந்து வெளிவந்துள்ளது. அனைத்துமே இன்னைக்கு இந்த பதிவில் மிகவும் ஆழமாக பார்க்க போறீர்கள். எந்த அளவில் ஜென்சியை பார்த்து இந்த நாட்டு அரசாங்கம் பயந்து போயிருக்கிறது என்று. கடந்த 11 ஆண்டுகளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எந்த அளவில் ஏமாற்றி வந்தார்களோ, எந்த அளவில் அடக்கி வந்தார்களோ, ஒவ்வொரு இடத்திலுமே இந்த நாட்டு இளைஞர்கள் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் வேலை வாய்ப்பிற்காக திண்டாடக்கூடிய இளைஞர்கள், தன்னுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய மாணவர்கள், அனைத்து நபர்களுடைய கோபம் எந்த அளவில் இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, நேபாளில் எந்த அளவில் ஜென்சி போராட்டம் வெடித்ததோ அதே போன்ற போராட்டம், அதற்கும் மேலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்தியாவிலும் வெடிப்பதாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. டெல்லி, லத்தாக் அல்ல நாடு முழுவதும் எங்கெல்லாம் இது போன்ற போராட்டங்கள் வெடிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறதோ அனைத்து இடங்களுமே அரசாங்கம் ஆக்டிவ் ஆகிவிட்டது. முதல் சோனம் வாங்சுடைய மெசேஜ் என்ன? சோனம் வாங்சு கடந்த 10 நாட்களாக NSA சட்டத்திற்கு கீழே ஜோத்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை தேடி அவருடைய மனைவி ஏராளமான கேள்விகள் கேட்டால் கூட எந்த விதமான தகவலையும் கொடுக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் வரை இந்த வழக்கு போய்விட்டது. ஆனால் முதல் முறையாக சோனம் வாங்சு அவருடைய அண்ணன் மற்றும் அட்வொகேட் 2 பேருமே போய் சந்தித்திருக்கிறார்கள். தீப்தி மன் திவாரி இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்த ஒரு தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் என்கொயரி, சோனம் வாங்சுடைய அந்த போராட்டத்தின் போது, அங்கு நடந்த கலவரத்தின் போது 4 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த 4 நபர்களுடைய மரணத்திற்கான காரணத்தை தேடுவதற்காக அங்களுடைய மக்கள் ஏராளமான கோரிக்கைகளை எடுத்து வைப்பதுடன் சோனம் வாங்சுவும் அதற்கான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். சோனம் வாங்சுவை சந்தித்த அவருடைய லாயர் முஸ்தபா ஹாஜி மற்றும் அவருடைய மூத்த அண்ணன் 2 பேருமே கொடுத்த தகவல், मैं शारीरिक और मानसिक रूप से बिल्कुल ठीक हूँ. सबके प्यार, दुआओं और चिंता के लिए शुक्रिया. நான் மனதளவில் உடல் அளவில் மிகவும் குணமாக இருக்கிறேன். என்னை பற்றி கவலைப்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இது மட்டுமல்ல, இதற்கு மேல் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அமித்ஷா மற்றும் ஒட்டுமொத்த பிஜேபி குஜராத் லாபிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இதற்கான காரணங்களையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். जिन लोगों ने भी अपने परिजन को खोया है, उनके प्रति मेरी गहरी संवेदना, घायल और गिरफ्तार लोगों के लिए मेरी दुआएं हैं. யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்தினர்களை இழந்திருக்கிறார்களோ, 4 நபர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களுக்காக இந்த மெசேஜ். இதை தாண்டி யாரெல்லாம் காயமடைந்தார்களோ அந்த அனைத்து குடும்பங்களுக்குமே என்னுடைய ஆழ்ந்த வருத்தம். அடுத்த வரி, हमारे 4 लोगों की कत्ल की जांच स्वतंत्र न्यायिक समिति से होनी चाहिए. जब तक यह नहीं होगा मैं जेल से बाहर नहीं आऊंगा. 4 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த 4 நபர்களுடைய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சியை வைத்து, இண்டிபெண்டன்ட் பாடியை வைத்து அதற்கான ஆய்வை நடத்தாத வரை, அதற்கான காரணங்கள் தெரிய வராத வரை நான் சிறையிலிருந்து வெளிவர மாட்டேன். சோனம் வாங்சு சிறைக்குள் போவதற்கு முன்பே இதை தான் கூறினார். என்னை சிறையில் அடைத்தால் கூட இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு பிரச்சனையாக தான் இருப்பேன். அதனால் என்னை அடைச்சி உங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது. அடுத்த வரி, லத்தாக்கில் இருக்கக்கூடிய அபெக்ஸ் பாடி லே அண்ட் கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் KDAவிற்கு ஒரு தகவல். அவர்களுடைய கோரிக்கை 6th schedule
ஆஸ் பர் ஆர் கான்ஸ்டிடியூஷன் 6 ஸ்கெடியூலில் இந்த மாநிலத்திற்கு முழு மாநில அந்தஸ்தை கொடுக்காத வரை நான் வெளிவர மாட்டேன். இந்த வார்த்தைகள் சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இதற்கான அர்த்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஒட்டுமொத்த லத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் சோனம் வாக்சூக்கு பின்னாடி நிற்கிறார்கள். இது மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராட தொடங்கி விட்டார்கள். நேற்று டெல்லியில் ஜென்சியின் போராட்டம் தொடங்கியது. சோனம் வாக்சுவை வெளியிடுவதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவில் போராடினார்கள், அந்த காட்சிகளை ஒரு முறை பார்த்து விடுங்கள். Down with Narendra Modi, down with Narendra Modi, down with Narendra Modi, down with Amit Shah, down with Amit Shah, down with Amit Shah, down with Amit. டெல்லி போராட்டம், கர்நாடகா போராட்டம், உத்தராகண்ட் போராட்டம், லத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிவரக்கூடாது, இன்டர்நெட்டை துண்டித்து விட்டார்கள், ஒட்டுமொத்த லத்தாக்கில் எமர்ஜென்சி போடப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் சோனம் வாக்சூடைய என்ஜிஓ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRA இதையும் நீக்கிவிட்டார்கள். அதாவது வெளிநாட்டிலிருந்து எந்த விதமான ஃபண்டிங்கும் அவர் செய்யக்கூடிய நல்ல வேலைகளுக்கு கிடைக்கக்கூடாது. அதாவது அனைத்து இடங்களையுமே முடக்கக்கூடிய சர்வாதிகார ஒரு டெமோக்ரஸியில் என்ன நடக்கணுமோ அதை தாண்டி ஒரு சர்வாதிகார ஆட்சியில் என்னெல்லாம் நடக்கணுமோ அதைத்தான் இந்த நாட்டு அரசாங்கம் செய்து வருகிறது. சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, இடியோட இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, எதையுமே கட்டுப்படுத்த முடியவில்லை. இதே நாட்டை சார்ந்த இன்னொரு பத்திரிகையாளர் லத்தாக் சென்றிருக்கிறார், ஜிஸ்ட் என்கிற மீடியா நெட்வொர்க். இந்த ரிப்போர்ட்டர் அங்கே உயிரிழந்த 4 நபர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சந்திக்க பார்த்தார். அவர்களுடைய கடைசி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள பார்த்தார். மீடியாவை எந்த விதமான ரிப்போர்ட்டிங் செய்ய விடாமல், அந்த இடத்திற்கு போகக்கூட விடாமல் தடுத்து நிறுத்தியது அமித்ஷா. அமித்ஷாவுடைய இந்த எமர்ஜென்சி எந்த அளவில் ஊடகத்தை, எந்த அளவில் மக்களை, எந்த அளவில் மாணவர்களை அடக்கி வருகிறார்கள், அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். டெல்லி போலீஸிற்கு ஒரு புதிய உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். டெல்லி போலீஸிற்கு கொடுத்த உத்தரவுப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய 3 பிரிவுகளுக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பை டெல்லியின் போலீஸ் கமிஷனர் சதீஷ் குல்ச்சா கொடுத்திருக்கிறார். சதீஷ் குல்ச்சா அமித்ஷாவுடைய மிக நெருக்கமான ஒரு நபர். அமித்ஷா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் டெல்லி போலீஸும் வருகிறது. டெல்லி போலீஸ் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த வேர்ஸ்ட். எப்படி நேபாளில் நடந்ததோ, நேபாள் போன்ற சிச்சுவேஷன் இந்தியாவில் நடந்தால் அதை எப்படி ஹேண்டில் செய்வது என்கிற இந்த விஷயம். அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்க மாட்டோம், மாணவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் கேட்க மாட்டோம், அவர்களும் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த மாட்டோம், அவர்களை எப்படி அடக்குவது என்கிற விஷயத்தை, எப்படி கையாளுவது என்கிற விஷயத்தை கையில் எடுப்போம் என்கிற அந்த விஷயத்தை தான் அமித்ஷா அண்ட் கேங் செய்து வருகிறது. டெல்லி போலீஸ் கமிஷனர் டைரக்ஷன் கொடுத்த அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இன்டெலிஜென்ஸ் பிரான்ச் ஆப்ரேஷன் யூனிட் மற்றும் டெல்லி ஆர்ம்டு போலீஸ் மற்றும் டெல்லி போலீஸருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறார்கள், இந்த ஆர்டரை கொடுத்திருக்கிறார்கள். டிராஃப்ட் அ கண்டின்ஜென்சி ஆக்ஷன் பிளான். தப்பி தவறி நேபாள் போன்ற சிச்சுவேஷன் டெல்லியில் நடந்தாலோ இல்லை டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய எங்கே நடந்தாலோ அதை எப்படி அடக்குவது என்கிற விஷயத்திற்கான ஒரு ஆய்வை நடத்துங்கள், ஒரு பிளான் ரெடி செய்யுங்கள். இதில் டெல்லி போலீஸ் கமிஷனர் சதீஷ் கொடுத்த டைரக்ஷன் படி 2 ஸ்பெஷல் கமிஷனர்ஸ்களை அமைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய பிளான் கண்டின்ஜென்சி பிளான் தயாரிப்பது, இதை தாண்டி நான் லெத்தல் வெப்பன்ஸ்களை ப்ரெக்யூர் செய்வது. அதாவது இது போன்ற கலவரங்களை கட்டுப்படுத்துவதற்காக தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது, அதை பற்றின ஒரு ஆடிட் செய்யுங்கள். 2வது, புதிய டெக்னாலஜி ஆயுதங்களை, வெப்பன்ஸ்களை வாங்குங்கள். பர்ச்சேஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜி வெப்பன்ஸ். இதை தாண்டி ஜென்சி எந்த இன்டர்நெட் வழியாக திரளுகிறார்களோ அந்த இன்டர்நெட்டை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு பிளான் நீங்கள் தயார் செய்ய வேண்டும். சோஷியல் மீடியாவை முடக்குவதற்காக, இன்டர்நெட்டை முடக்குவதற்காக. இதைத்தானே நேபாள் செய்தது. அதற்கு பின் தானே ஒட்டுமொத்த நேபாள் அங்களுடைய அரசாங்கமே கவர்ந்தது.
இதே போன்ற விஷயம் நேற்று டெல்லியிலும் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு போராட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள், இன்னொரு இடத்தில் கர்ஃப்யூ போடப்பட்டது. டெல்லியில் இருக்கக்கூடிய முகர்ஜி நகர், இங்கே தான் ஏராளமான மாணவர்கள் பிஜி அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் ரெண்டல் வழியாக தங்கி வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான மாணவர்கள் எஸ்எஸ்சி பரீட்சை எழுதினார்கள். எஸ்எஸ்சி பரீட்சையில் பேப்பர் லீக் மற்றும் ஏராளமான கடுபடிகள் நடந்ததாக அவர்களுடைய சந்தேகம். அக்டோபர் 4ஆம் தேதி முகர்ஜி நகரில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா ஹாலில் அனைவருமே கூட போகிறோம். இங்கிருந்து டெல்லி போலீஸ் அவர்களுடைய ஆஃபீஸுக்கு செல்ல போகிறோம், தன்னுடைய கோரிக்கைகளை எடுத்து வைப்பதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். அதற்கு முன்பே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த முகர்ஜி நகரை ஸ்குவாடன் ஆஃப் செய்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கேயுமே கூடக்கூடாது, 144 சட்டம் போட்டு 5 பேருக்கு அதிகமாக யாருமே கூடக்கூடாது என்கிற இந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எந்த அளவில் இந்த பயம் என்று நீங்கள் பாருங்கள். எமர்ஜென்சி இன் லத்தாக், டெல்லியில் ஒரு விதமான எமர்ஜென்சி, எங்கேயுமே போராடக்கூடாது. இதற்கான காரணம் சோனம் வாங்சு கொடுத்த இன்னொரு மெசேஜ். நாம் அனைவருமே காந்தியன்ஸ்கள், அஹிம்சை வழியில்தான் இந்த போராட்டத்தை நடத்தணும், எங்கேயுமே ஆயுதங்களை கையில் எடுத்து விடாதீர்கள். ஆர்எஸ்எஸ் அல்ல பிரிட்டிஷ் இவர்கள் பயந்ததே அஹிம்சை மற்றும் தான். காந்தி அவருடைய அஹிம்சை வழிதான் இவர்களை பயமுறுத்தியது. அதே பயம்தான் இன்னைக்கு சோனம் வாங்சு எடுத்து காட்டுகிறார். சோனம் வாங்சு மற்றும் லத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய அந்த 6th ஸ்கெட்யூல், 6 ஸ்கெட்யூலிருந்து எதற்காக அரசாங்கம் பயப்படுகிறது? பயப்படவில்லை. அமித்ஷா மற்றும் குஜராத் லாபி இவர்களுடைய சதித்திட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் அடானிக்கு கொடுக்கப்படக்கூடிய ஏராளமான வளங்கள், அடானிக்கு கொடுக்கப்படக்கூடிய ஏராளமான நிலங்களை இந்த 6 ஸ்கெட்யூல் வந்துவிட்டால் கொடுக்க முடியாது. அதற்காக ஒரு மிகப்பெரிய தடை வந்துவிடும். சோனம் வாங்சு போன்ற நபர்கள் மட்டுமல்ல, ஒரு சட்டமே அவர்கள் கையில் வந்துவிட்டால் எதுவுமே கொடுக்க முடியாது. எப்படி என்ன செய்கிறார்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். நவம்பர் 2021ஆம் ஆண்டு லத்தாக் அட்மினிஸ்ட்ரேஷன் 20,000 ஏக்கர்ஸ், கிட்டத்தட்ட 8,094 ஹெக்டேர் நிலத்தை பாங் என் சாங்தாங் 10 கிகாவாட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்டை ஒதுக்கி கொடுத்தார்கள். சோலார் மற்றும் விண்ட் எனர்ஜி வழியாக. யாருக்கு? அடானிக்கு. இந்த கிரீன் ஹைட்ரோஜன் பவர் எக்ஸ்போர்ட், இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா $208 பில்லியன் மதிப்பளவில் கிரீன் எனர்ஜி காரிடாரை அப்ரூவ் செய்தார்கள் அக்டோபர் 2023ஆம் ஆண்டு. 2029ஆம் ஆண்டு 2030ஆம் ஆண்டுக்குள் அடானி கிரீன் எனர்ஜி இதற்கான லீட் டெவலப்பராக அறிவிக்கப்பட்டார்கள். அப்போது அனைத்துமே அடானி கையில் கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை எதிர்த்து தான் இன்றைக்கி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 6th ஸ்கெட்யூல் இது வந்துவிட்டால் இந்த நிலங்களை, இந்த வளங்களை சுரண்டி கொடுக்க முடியாது. இதற்கு குறுக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான முள் சோனம் வாங்சு. அவரை சிறையில் அடித்து விட்டீர்கள், NSA போட்டு விட்டீர்கள். ஆனால் கூட இந்த போராட்டம் இன்னும் அடங்குவதாக கிடையாது. ஏன்னா லத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களை எந்த அளவு நீங்கள் அடக்குறீர்களோ அந்த மக்களை அடக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களும் அடக்கப்படுவார்கள் என்கிற அந்த விஷயத்தை உணர தொடங்கிவிட்டார்கள். தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக, தன்னுடைய எதிர்காலத்திற்காக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடக்குமுறைக்கு எதிராக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜென்சி களத்தில் இறங்க தூண்டப்படுகிறார்கள். அதையும் முடக்குவதற்காக டெல்லி போலீஸ் ஒரு ஆக்ஷன் பிளானில் இறங்கியிருக்கிறது, ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அமித்ஷா. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் குஜராத் லாபி ஜென்சியை பார்த்து பயப்பட தொடங்கிவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். எங்களை கடந்த 15 நாட்களாக முடக்கி வருகிறார்கள். எங்களோட வீடியோக்கள் 3000, 4000, 5000 தாண்டுவதல்ல. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய 2 வேலைகள் தான்: கமெண்ட், லைக் மற்றும் ஷேர். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.